உங்களுடைய கிராமங்களில் இல்லை உங்களுடைய வீடுகளில் யாராவது சந்தேகப்படக்கூடிய ஆட்கள் வந்தால் அப்படி இருந்தாங்கன்னா உடனடியாக நீங்கள் போலீஸுக்கு தெரிவிங்க. உங்களுடைய பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து. வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். உண்மையிலே இப்போ மழை காலம், எல்லாருமே அவதானமாக இருக்கணும் வீட்டுகளில். அடுத்ததாக குழந்தை பிள்ளைகளெல்லாம் அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக அதிக மழை காரணமாக வீதிகள் எல்லாம் நீரால் காணப்படுது. அப்புறமா சின்ன சின்ன, அதாவது நகரப்பகுதிகளில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி வளவுகளாக இருக்கும். அப்போ சுற்றி மதிலெல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த பிரதேசம் ஃபுல்லாக வடிகால், அதாவது நீர் வடிஞ்சோடுற குறைவாக இருக்கும் வடிகாலால். அதனால் வீடுகளில் தேங்கி நிற்கும் தண்ணிகள். அப்போ எல்லாருமே குழந்தை பிள்ளைகள் எல்லோரும் அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏனெண்டா நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு வருது நாட்டில். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க செய்தியில எல்லாம். ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். நம்ம பாய்ஸ் ஆஃப் பன்சன்னா பற்றி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். அதாவது வியாழக்கிழமை பிணை தருவாங்களா இல்லையா, என்ன நடக்குது, அதாவது வியாழக்கிழமை வரைக்கும் வழக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன நடந்த அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூபுக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு யாராவது பகிரணுமென்னா அவங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க, மறந்துடாமல். பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்களும் அவதானமாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதவி செய்ய போய்த்தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு. அப்போ உதவி செய்ய வேண்டாமென்று நான் சொல்லலை. ஏனெண்டா என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்டா, நீங்கள் உண்மையிலே யாராவது ஆக்சிடென்ட் பட்டோ என்னென்றோ இருந்தாலும் ரோட்டுகள்லையோ எங்கென்றாலும் நீங்கள் கண்டாலும் உண்மையிலே கொஞ்சம் அவதானமாக நீங்கள் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு பாருங்கள் இனியாவது. ஏனெண்டா நிறைய மீடியாக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பாய்ஸ் ஆஃப் பன்சன்னாக்கு நடந்தது. ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக அப்படி, அதாவது வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அதாவது சூழ்நிலையில் பொறுத்தவரையில் கொஞ்சம் லேட் ஆகுனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த அவசர காலகட்டத்தில் ஒன்றுமே செய்யலாம். அப்படியான இதில் உடனே கொண்டு போதான் செய்வாங்க யாருண்டாலும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆம்புலன்ஸ் மூலமாக நீங்கள் கொண்டு பாருங்கள். என்னென்னா உண்மையிலே ஆதாரம்ன்றது முக்கியம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஆதாரம்ன்றது வேணுமே. அந்த ஆதாரத்துக்காக தான் அவரும் அதை பதிவு செஞ்சிருந்தவர். ஆனால் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இப்படியெல்லாம் நடந்துருக்கு ஆளுக்கு. உண்மையிலே அதனால் இது மக்களோட கருத்து. நிறைய பேர் பார்த்துருக்கேன். மக்கள் சொல்லியிருந்தவங்க, இனி உதவி செய்யவே பயமாக இருக்குது தம்பி, இனி உதவி செய்கிறதுன்றாலே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்லாம் நிறைய பேர் கவலைப்பட்டிருந்தவங்க. நீ ரோட்டில் இப்படி நம்ம நடந்துருந்தாலும் நம்ம பார்த்துட்டு போயிடணும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க. ஆனால் அப்படின்னு யாரும் செஞ்சுறாங்க. எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே உயிர் தான். இப்போ அந்த அண்ணாவும் கூட இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு தொழில் நிமித்தமாக தான் வந்திருந்தவரேனே. அந்த டாடா ஏஸ் வண்டியை பார்த்துருந்தா தெரியும், அதுக்குள்ளே நிறைய பொருட்கள் எல்லாம் கிடந்தது. அப்போ அன்றாதபுரத்துலேருந்து சும்மா வரமாட்டாங்க. அதாவது 1000 ரூபாய்க்கு அதுகளுக்கு இருந்து அந்த வண்டி எடுக்க மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, சுற்றி பார்க்கலாம் அந்த வண்டி எடுக்க மாட்டாங்க. ஒரு தொழில் நிமித்தமாக, ஒரு தொழிலுக்காக தான் அவர் அங்கே இருந்து இங்கே வந்திருந்தார். இப்போ வந்த இடத்த இப்படி நடந்து போயிட்டு உண்மையிலே எப்படி என்றால், அது அன்றாடம் வேலை செஞ்சு அன்றாடம் வருமானத்தை எடுத்து குடும்பங்களை நடத்துகிறவர் தான் இந்த இலங்கையில் அதிகமானவங்க இருக்காங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே நியூஸ் சேனல்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் தவிசாளர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டவர். அதாவது அந்த பிரதேச சபைக்குள்ளே அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டவர். அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்குற நேரம் உண்மையிலே ஒரு பயமாக இருக்குமே. அதாவது இந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்கேருந்து ஆண்டாப்பா நாட்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுது. உண்மையிலே எவ்வளவு குற்றங்கள் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பிடிச்சி கைது செய்து அதுக்குரிய தண்டனைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் அதே போல் புதுசு அவங்களும் எழுந்து கொண்டு தான் இருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க குறிப்பாக அந்த தவிசாளர் கொலை சம்பந்தமாக. அதாவது புதன்கிழமைன்றது அவரை பார்த்து அதில் யாராவது கடிதங்கள் கொடுத்து சைன் பண்ண வேணுமெண்டா சைன் பண்ணக்கூடிய அப்படியான நாள் மக்கள் பார்வையிடக்கூடிய நாளாக அந்த புதன்கிழமை வச்சுருக்காங்க. அப்போ அதை கருதி கொண்டு அவங்க புதன்கிழமை வந்திருக்காங்க. அந்த சுட்ட 2 பேரும் புதன்கிழமை வந்திருக்காங்க. பார்த்துருப்பீங்க, முகமூடியை அணிஞ்ச வடையில் அடுத்த வெள்ளை ஷர்ட் போட்டு வந்திருந்தவங்க. நிறைய பேர் அந்த மீடியாக்கள் எல்லாம் நான் கீழே பார்த்துருந்தேன், கமெண்ட் பண்ணியிருந்தவங்க, தம்பி வெளியில் போகிறதுக்கே இப்போ பயமாக இருக்குது, வெளியில் போகிறன்றாலே இப்போ பயமாக இருக்குது, ஏன்டா எப்படி எங்கேருந்து வராங்க, என்ன நடக்குது ஒன்றுமே தெரியுதில்லைன்ட்டு அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க. உண்மையிலே எல்லாருமே அவதானமாக இருங்க. அடுத்ததாக சொல்லிக்கொள்கிறோம், உங்களுடைய கிராமங்களில் இல்லை உங்களுடைய வீடுகளில்
யாராவது சந்தேகப்படக்கூடிய ஆட்கள் வந்தால் அப்படி இருந்தாங்கன்னா உடனடியாக நீங்கள் போலீஸுக்கு தெரிவிங்க. உங்களுடைய பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தெரிவிச்சிடுங்க. ஏனென்னா ஆபத்து உண்மையிலே வந்து எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்றே தெரியுதில்லை இப்போ இலங்கையை பொறுத்த வரையில். அதனால் உண்மையிலே பாதுகாப்புக்காக இப்போ உங்களுடைய கிராமத்தில் யாராவது புதுசாக வந்து குடியேறிருக்காங்கண்டா அவங்கள பார்த்தா தெரியும் இப்போ எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி என்று ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பார்த்தாலே. அப்போ அப்படி சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து போலீஸுக்கு வந்து தெரிவிச்சிடுங்க. அது ஒரு விதத்தில் வந்து நல்லது. நம்மளுடைய பாதுகாப்பும் அடுத்து நம்முடைய கிராமத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏண்டா யார் என்னென்னு தெரியாமல் இப்போ வாடகை வீடுகளுக்கு எல்லாம் குடி வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இசாரா செவந்தி வழக்கு கூட வாடகை வீடுகள்லாம் வந்து தங்கியிருந்தவங்க நிறைய பேர். அப்போ அப்படியான இதெல்லாம் வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து உடனே கொடுத்துடணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசாரா செவந்தியை பற்றி சொல்ல போகணுமெண்டா எப்படி இருந்தால் அவங்க பூனை வளர்ப்பாங்களாம், நாய் வளர்ப்பாங்களாம், வீட்டில் செல்ல பிராணி எல்லாம் வளர்ப்பாங்களாமாம். அப்படின்றலாம் வந்து அவர் வந்து வெளியிட்டிருந்தவர். அதாவது எந்த அள்ளி சொல்லைகளுக்குமே வந்து போக மாட்டாங்க அப்படின்ற வெளியிட்டிருந்தவர். ஆனால் இவங்க அதுக்கு பிறகு ஒரு வழக்கு சம்மந்தமாக வந்து போயிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இந்த சிறையில் குறிப்பிட்ட நாட்கள் வந்து இருந்திருக்காங்க. அங்கே சிறையில் பழக்கம் பிடிச்ச ஆட்கள் தான் இந்த பாதாள கும்பல்கள் எல்லாம் வந்து நிறைய பேரை பழக்கம் பிடிச்சிக்காங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க வெளியில் வந்ததும் அந்த பணம் வந்து அதிகமாக புழங்கினதும். ஏனெண்டா இதை சொல்ல வாரம் இப்போ நம்முடைய நாங்களும் தான் இப்போ நம்மளோட பழகிறவங்களை வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். அதாவது எப்படிப்பட்டவங்க இவங்க யார் அப்படின்றதெல்லாம் விசாரித்து பழகணும். அடுத்ததாக வந்து தாய்மார்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும். அதாவது சிறுவர்கள் வந்து பழகுற ஆட்கள் யாரோட பழகுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளணும். முக்கியமான விடயம் இது உண்டு. ஓகே, அதாவது அனுசன்னாக்கு நடந்த இதுகளை வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ஒரு கவலையான விடயம். உண்மையிலே பிரச்சனைன்ற வந்து எல்லாருக்குமே வாரது தான். அதாவது அவருக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. திடீரென்று நமக்கும் கூட மாறலாம். நாளைக்கு மாறலாம், நாளைக்கு மாறலாம், இன்றைக்கு மாறலாம். அதை வந்து சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பாக வந்து சொல்கிறோம். அதாவது எஸ்கே கிருஷ்ணா அண்ணா வந்து ஒரு காணொலி ஒன்று வெளியிருந்தவர் நேற்றைய தினம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நேற்று வந்து வழக்கு அது சம்மந்தமாக வந்து வெளியிட்டிருந்தார். அப்போ அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அவருக்கு வந்து இப்போ 30 வயதில் வந்து இதுவரைக்கும் 30 வயது காலத்துக்கும் சிறைச்சாலையோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது நீதிமன்றமோ வந்து அவர் வந்து போகலை. அதாவது எந்த வழக்கோ எந்த பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் சொல்ல இல்லாமல் இருந்த மனுஷன். அப்போ 30 வயதுக்கு பிறகு பாருங்கள், இந்த 30 வயது அந்த இந்த துண்டில் வந்து சிறைச்சாலை போயிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காரு, நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. பாருங்கள் எப்படி காலம் மாறித்தண்டு. அதாவது எப்போ எந்த நொடியில் வந்து யாருக்கு என்ன நடக்கும்ன்றது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அடுத்ததாக வந்து இப்போ நம்மளும் வந்து மனுஷன்தான். என்ன சொல்ல வாரேன்டா, நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணவங்க இவனெல்லாம் இப்படி போடணும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணவங்க உண்மையிலே பிடிக்காதண்டா ஒதுங்கி போயிடணும். இப்போ நமக்கு பிடிக்கலை, அவரை பிடிக்கலைன்னா நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், நம்ம வந்து ஒதுங்கிட்டு போவோமேண்டா நாளைக்கு நமக்கு நடக்கலாம். அதாவது அதிகமாக வந்து புறம் சொல்கிற பேர் தான் இப்போ கூட. ஏன்டா நம்மளோட சேர்ந்து நல்லா பழகுவாங்க. உடனே இப்போ நம்ம போன பிறகு அடுத்த வந்து சொல்லுவாங்க அவன்கிட்ட, இவன் அப்படித்தான், இவனை வந்து இப்படி விடப்படா அப்படி விடப்படான்ட்டு புறம் சொல்லுவாங்க. அதே இது நம்ம வரக்குள்ளே திருப்பி நம்மளோட சேர்ந்து கதைப்பாங்க, நம்மளோட பழகுவாங்க. அப்போ அதிகமானவர் வந்து இப்படி ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் அதிகமாக வந்து புறம் சொல்கிற மக்கள் தான் வந்து இப்போ அதிகமாகி கொண்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த கமெண்டுகள் எல்லாம் வந்து பார்த்தா தெரியுது. உண்மையிலே யாருமே வந்து இன்னொரு ஆளுக்கு புறம் சொல்லக்கூடாது. ஏண்டா எல்லாம் வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான். அதை வந்து கருத்தில் கொள்ளணும் முதலாவதா. ஓகே, அதாவது பிணை சம்பந்தமாக அனுஷன்னாக்கு வந்து பிணை வழங்கப்பட்டதா இல்லையான்னு பார்த்தோமேண்டா உண்மையிலே வந்து இந்த காணொலியை வந்து அனுஷன்னாவோட யூடியூப் தளத்தில் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து பதிவு செய்வாங்க. என்ன நடந்தது, நேற்றைய தினம் யார் போனவங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தவங்க. அதாவது 10 பேருக்கிட்ட வந்து வாழைச்சேனைக்கு வந்து போயிருந்தவங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பர் ஆர்ஜே தமிழால் இருந்து திவானுதரன் அண்ணா வந்து போயிருந்தவர். அடுத்தா வந்து ஜினிஷ் வந்து போயிருந்தோம். அடுத்த நம்மளுடைய மிதுவண்ணா சனு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருமே வந்து போயிருந்தவங்க. போன இடத்த என்ன தான் நடந்தது, அங்கே பிணை கொடுத்தாங்களா இல்லையான்றதை வந்து யூடியூப்பர் அனுஷன் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து காணொலி ஒன்று வெளியிடுவார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிய வரும் என்ன நடந்தது, இப்போ எங்கே ஆள் வந்து என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதாவது கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு அந்த காணொலி வந்து வரும். ஓகே டீம், அதாவது நம்முடைய சார்பாக வந்து இதை வந்து வெளிப்படுத்தணும், நம்ம மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஏனெண்டா இவ்வளவு நாளும் வந்து நம்ம அனுஷனா பற்றி வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செஞ்சு கொண்டிருந்தோம். நம்ம அப்போ திடீரென்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம், நம்ம வாழைச்சேனை வழக்குக்கு வந்து போகிறாங்க. அதில் வந்து என்ன நடக்குது, என்ன நடந்தாலும் நாம் வந்து அதை வந்து
வீடியோ வந்து பதிவு செய்வேன்ன்றதை வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நான் வீடியோ எதுவும் போடலை. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஏற்கனவே வந்து போட்ட வீடியோ எதிர்பார்த்து கொண்டு நிறைய பேர் இருந்தன்றதை வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. அதே போல் இன்றைக்கும் நான் வந்து ஏதாவது போடுவேன், அப்டேட் கொடுப்பேன்ன்றதை வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த அனுசனோட பாலச்சேனையில் என்ன நடந்தது, அங்கே போன இடத்துல என்ன நடந்ததுன்ற, அதாவது என்ன நடந்தது, பிணையில் வந்தாரா இல்லையா அப்படின்றத வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு காணொலி ஒன்று வரும். அனுசனோட யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா தெரியப்படுத்துவார், அவருக்கு கூடிய சீக்கிரம் வந்து தெரியப்படுத்துவார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க என்ன நடந்தது, அதாவது வெளியில் வந்துட்டாரா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த காணொலியை கட்டாயமாக வந்து நம்ம வந்து போடணுமென்றதுக்காக தான், ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருந்துப்பீங்கன்றதுக்காக தான் நான் வந்து இந்த காணொலியை வந்து எடுத்தேன். உண்மையிலே எல்லாருமே வந்து பேசியிருந்தீங்க, எல்லாருமே வந்து கவலையாக வந்து பேசியிருந்தீங்க. மீடியாக்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த விதத்தில் எல்லா மீடியாவுடைய ஒற்றுமைக்கும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே டிஎம்எஃப், இந்த காணொலியை வந்து முடித்துக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.